இஸ்லாமிய திருமணம் என்றாலே அது மூட பழக்க வழக்கத்தின் மொத்த தொகுப்பாக இருக்குமோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு சடங்கு சம்பிரதாயம், நாள் நட்சத்திரம் பார்ப்பது, வரதட்சணை என்கிற மிகப்பெரிய கொடிய பாவத்தோடு அரங்கேற்றி பேண்டு வாத்தியம், பல்வேறு வகையான நடன கச்சேரிகள், இவைகளோடு இன்றைக்கு இஸ்லாமிய திருமணம் என்கிற பெயரில் திருமணம் நடத்தப்பட்டால் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்குமா, பர்க்கத் கிடைக்குமா, அருள் கிடைக்குமா? கிடைக்காது. திருமணம் எளிமையாக்கப்பட வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், எந்த சமுதாயத்தில் திருமணம் கடுமையாக்கப்படுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் எளிமையாக நடக்கும் என்றார்கள். ஆண்கள் இன்றைக்கு இலவசமாக திருமணம் செய்கிறார்கள், மிக மிக இலகுவாக. பெண்களுக்கு திருமணம் இந்த சமுதாயத்தில் மிகுந்த ஒரு பாரமாக மாறிவிட்டது என்றால் கேட்கிற இளைய தலைமுறையினர்கள், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, ஆண்களை பெற்றிருக்கிற பெற்றோர்கள், இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவில் என்ன செய்தார், எப்படி திருமணம் முடித்தார்? அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க போய் சொன்னார். என்ன நறுமணம், என்ன ஃபஜ்ருடைய நேரத்திலேயே புத்தாடை. யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த மணமகன் எங்காவது ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த உலக வரலாறு உண்டுமா? நல்ல நிலையிலேயே யாரும் ஃபஜ்ருக்கு பள்ளியை நோக்கி வர மாட்டார்கள். ஆனால் புதிய மணமகன் பள்ளிக்கு வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன நறுமணம்? யா ரசூலல்லாஹ், நேற்று திருமணம் முடிந்தது. அப்படியா? ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்கலாமே, உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு. யார் திருமண விருந்து போட வேண்டும்? மணமகன் போட வேண்டும் திருமண விருந்து, மணமகள் அல்ல. அந்த பெண்ணை பார்த்து நாள் தீர்மானித்து திருமண அவையிலேயே பேசப்படுகிற சம்பவம் என்ன தெரியுமா? எத்தனை பேரை நாங்கள் அழைத்து வந்தாலும் விருந்து பெண் வீட்டார் தலையிலே சுமத்தப்படுகிற கொடுமை. நிச்சயத்திலே இருந்து, திருமணத்திலே இருந்து, மறுவூடு சிறுவூடு வரை பிள்ளை குழந்தையை பெற்றால் அதற்கு ஒரு சீரு சடங்கு என்று அந்த பெண் வீட்டாரின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டுகின்ற, அபகரிக்கின்ற ஒரு கொள்ளை கூட்ட கும்பலாக இன்றைக்கு இணையப்பட்டாலும் திரைந்து வருகிறது என்றால் இது நியாயம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதிக்க மாட்டான். தவறாக அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை உண்டாலோ, ஆசைப்பட்டாலோ, அனுபவித்தாலோ நிச்சயம் நாம் இலகுவாக சொர்க்கம் செல்லவே முடியாது. மணமகன் தான் விருந்து போட வேண்டும், மணமகள் அல்ல. மணமகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் உருவாக்கிய ஒரு சமுதாயம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு சமுதாயம். இன்றைக்கல்ல, கியாமத் நாள் வரை உருவானால் பெண்ணை பெற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான். ஆனால் இன்றைக்கு என்ன, 2-3 பெண்களை பெற்றால் கோடீஸ்வரனும் போண்டியாகி விடுவான் என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்ணை பெற்றாலே பதட்டம். எப்படி கரை சேர்ப்பது, எப்படி திருமண வாழ்வை அமைத்துக் கொடுப்பது, இதை எப்படி நீ வளர்த்தி ஆளாக்குவது என்கிற கவலை பெண்களுக்கு. ஆனால் உண்மையான இஸ்லாம் என்ன? ஆண்களுக்குத்தான் அந்த கவலை வேண்டும். ஆண்களை பெற்றெடுக்கிற தாய்மார்களுக்கு அந்த கவலை வேண்டும். மணமகனுக்கு விருந்து கொடுக்கிற வசதி, விருந்து கொடுக்க வேண்டும். மணமகன் தான் திருமண நேரத்தில் மகள் கொடுக்க வேண்டும். திருமணத்தின் அனைத்து செலவும் மணமகன் தான் செய்ய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நேர் தலைகீழாக இந்த சமுதாயம் மாற்றிவிட்டது பார்த்தீர்களா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு